எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நீங்கள் வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வண்டி அல்லது விலை உயர்ந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பில் முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு டூ வீலர் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி வண்டியில் வரவங்களுக்கு ரோடே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் விபத்துக்கள் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எல்இடி பல்ப் வைக்கிறத மேக்ஸிமம் தவிருங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது ஆஃப் பண்ணி போடுங்க. அது எதிர் வர வாகனத்துக்கு ரோடு எங்கே இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியும். விபத்துக்கள் நடக்காமலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கலாம். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால், மைவி த்ரெட்ஸில் நிறைய நபர்கள், புதிய நபர்கள், பழைய நபர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிளானுக்கு உண்டான பொருள் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட் தான் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அது எப்படி வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் மைவி த்ரெட்ஸில் ஒரு க்ரௌன் ஆகட்டும் அல்லது ஒரு டைமண்ட், கோல்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மைவி த்ரெட்ஸில் ஆயுர்வேதிக் கேப்சூல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களில் நிறுவனத்தினுடைய வேலைப்பளு காரணமாகவும், அதுக்கப்புறம் இந்த கொரியர் அப்படின்றத போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அட்ரஸு சரிவர இல்லை அப்படின்ற காரணத்தாலையும் அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு வந்தது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒரு குறிப்பிட்ட அளவான ஸ்டோர் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டோரெல்லாம் அப்டேட் ஆகலை, ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணி முடித்த உடனே ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை ஸ்டோர் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உண்டான வராத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம போய் அந்த ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வராத நபர்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பொருள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நிறுவனத்தில் நாம் என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. நமக்கு கீழே எத்தனை பேர்த்து ஜாயின் பண்ண வைக்கிறோம் அப்படின்றத இப்போ ஒரு முக்கியமான செயலாக இருக்குது. அது எதுக்குன்னா, இந்த ஸ்டோரில் வரக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், உங்கள் அப்ளைனுக்கு கமிஷன் கிடைக்கும். அதேமாதிரி உங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்தார்னா அவர் மூலிமா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல ஸ்டோர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா பின் ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பின் ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்றத டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும். இதில் இந்த கண்ட்ரி அப்படின்றதில் இந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசியா, கொல்கத்தான்னு வரும். டச் பண்ணிங்க. அடுத்தது ஸ்டேட் அப்படின்றதில் நம்மளுடைய தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிக். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ தருமபுரின்னு செலக்ட் பண்ணுறேனே, தருமபுரியை செலக்ட் பண்ணி கீழே சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குது இப்போதைக்கு 2 இடத்துல மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பேங்க்கோட நேம், இந்த ஸ்டோர் வச்சுருக்கிறல்ல அவரோட பேங்க்கோட நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் காரிமங்கலம், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ் கோடு, கான்டாக்ட் ஹவர்ஸ், நீங்கள் இந்த ஸ்டோரை எவ்வளோ நேரத்துக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் 10 to 4 PM கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், அவரோட மொபைல் நம்பர், இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். இவர்கிட்ட பிஎம் பின் வாங்கிக்கலாம், ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய ப்ராடக்ட் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இவர்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் இனிமேல் உங்களுக்கு அத்தாரிட்டி போர்டு, பின் அண்ட் சர்வீஸ் எல்லாமே இவர் தான். சரிங்களா? இதை வச்சு தான் நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு பிஎம் பின்னும் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இந்த மாதிரி 2 இடத்துல தருமபுரியில் வந்துருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கும். ஸோ இவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பொருள் யாராருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். 24ஆம் தேதி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் ஆல்ரெடி டைரெக்டாக கொடுத்துருந்தாலும் சரி, கொரியர் கொடுத்துருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக நீங்கள் டைரெக்டுன்னு கொடுத்து இந்த ஸ்டோரில் எங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் அங்கே வந்துடும். உங்களை அழைப்பாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது தருமபுரிக்கு அடுத்ததாக ஈரோடு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈரோட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. 1 2 3 4 5 6 7 இடத்துல இருக்குது ஈரோட்டில். சரி, தமிழ்நாட்டில் 25 டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு. சரிங்களா?
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25 டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு வந்திருக்குது. இன்னும் அப்டேட் நடந்துகிட்டு இருக்குது. அது ஓரிரு நாட்களில் ஃபுல்லாகவே வந்துடும். எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எப்போ ஸ்டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்றத எம்டி சார் சொல்லுவார். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அடுத்தது வேறு ஒரு ஸ்டேட் பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வந்துருக்குது. 4 டிஸ்ட்ரிக்டில் வந்துருக்குது. 1 2 3 4 பார்த்தா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஆந்திர பிரதேசத்தை விட்டுட்டு அடுத்தது கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவில் அர்பன் ரூரல் அப்படின்னு 2 இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு அடுத்தது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இப்போதைக்கு வந்திருக்குது. அதுவும் வரப்போகுது, மற்ற டிஸ்ட்ரிக்டில் வரப்போகுது. அடுத்தது தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு இடத்துல வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டை தவிர அண்டை மாநிலத்திலும் மைவித்ரட் ஸ்டோர் வந்துருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் 10 ஸ்டோர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த அப்டேட்டெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம இந்த ஐக்கானில் போய் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ மதுரை அப்படின்னு போட்டு பார்க்கலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல காமிக்குது பாரு. இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் எம்டி சார் சொல்லுவார். ஸோ நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் நாம் இருந்தோம்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் நம்மளுக்கு இது வரைக்கும் பெண்டிங்காக இருந்த எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு வருத்தப்படுறதுக்குரிய செய்தினா, இன்றைக்கி காலையில் தான் வந்து எம்டி சார் எப்போ பொருள் கொடுப்போம், ஸ்டோர் எப்போ ஓப்பன் ஆகும், நீங்கள் என்ன முறையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொன்னார். பட் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வச்ச லைவில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் எப்போ பொருள் வரும், எப்போ தருவாங்க, எப்போ ஸ்டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எம்டி சார் சொல்லக்கூடிய வீடியோவை யாரும் சவுண்டு வச்சு கேட்குறதில்ல. அதே சார்ந்த டவுட்டை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு 5 நிமிஷம் எம்டி சார் சொல்லக்கூடிய மெசேஜை கேட்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு நாள் வீடியோ ஓடல, ஒரு நாள் அமௌண்ட்டு லேட்டாக வந்துச்சுன்னா அத்தனை பேரும் கேள்வி கேட்குறீங்க, வரல வீடியோ ஓடல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த செயலை நம்ம கரெக்டாக செஞ்சால் தானே நமக்கு ஒன்றுனா காசு கிடைக்கும். நீங்கள் எதையோ வீடியோவை சவுண்டு வச்சு கேட்குறீங்க, டிக்டாக் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க. அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் ஒரு எம்டி ஒரு நிறுவனத்தினுடைய அப்டேட்டை பற்றி சொல்கிறாரு, நமக்கு பொருள் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி சொல்கிறாரு. அதை யாருமே கேட்காத மறுபடியும் அதையே டவுட்டு திரும்ப கேட்டால் நம்ம எத்தனை டைம் சொல்கிறது? சரிங்களா? அதனால் சவுண்டு வச்சு கேளுங்க. இல்லைனா அந்த சவுண்டு வச்சு கேட்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை நிறுவனம் வந்தாங்க அப்படின்னா அது கடுமையானதாக கூட இருக்கலாம். இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லாம் கஷ்டப்பட போகிறது தான். ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்னால அனைத்து மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களும் நிறுவனம் கொண்டு கூடிய கடுமையான செயல் திட்டத்துக்கு நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்த ஆகணும். வேறு வழி இல்லாத மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திடாதீங்க அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஸ்டோர் தான் நமக்கு எதிர்காலத்தில் எல்லா வகையான பயனையும் பெற்றுத்தரக்கூடியது. அதனால் ஸ்டோர் உறுப்பினர்களை நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஎம் பின்னு அவங்கக்கிட்ட தான் இருக்குது, இப்போதைக்கு கிடையாது. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே முறையில் பிஎம் பின்னு வாங்கலாம். ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பிஎம் பின்னு வாங்கணும். நேரடியாக போய்ட்டு அவங்ககிட்ட பின்னு வாங்கிட்டு கையோடு அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். இனிமேல் உங்களுக்கு பொருள் வரல அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே எப்பயுமே இருக்காது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஸ்டோர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா மைவித்ரட்ஸை இருக்க போகுது. அதனால் யாருக்கெல்லாம் புதுசாக ஸ்டோர் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க க்ரௌன் மெம்பராக இருக்கலாம், நீங்கள் டைமண்ட் மெம்பராக இருந்தால் கூட வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஸ்டோரில் ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்குது அப்படின்றத ஸ்டோர் எடுத்த உறுப்பினர்கள் மூலமாக கேட்டு நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய அப்டேட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கக்கூடிய ஸ்டோர் எடுத்த உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கலாம். ஸ்டோர் எடுக்கணும் விருப்பங்கிறவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உரிய சந்தேகம் எது வந்தாலும் சொல்லி தீர்க்கப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் பின் ஸ்டோர் டீட்டெயிலில் போயிட்டு மேலே வந்து கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். 4லேருந்து 5 நாட்கள் இருக்கும். பொருள் வரல அப்படின்றவங்க நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இது சார்ந்த டவுட்டை தயவுசெய்து இனிமேல் வேறு யாருக்கிட்டையும் கேட்குதுங்க. இதை தவிர ஒரு தெளிவான விளக்கம் யாருமே கொடுக்க முடியாது. எம்டி சாரும் கொடுக்குறாரு, நாமளும் அதை வாங்கி அப்படியே வீடியோவாக போடுறோம். பட் இதுக்கு மேலேயும் நீங்கள் தெரிஞ்சிக்கல புரிஞ்சிக்கலன்னா உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்களும் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவித்ரட்ஸில் இணைத்து விடலாம். செல் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். நீங்கள் சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய
கருவியாக அதை மாற்றலாம் அப்படின்றது இதன் மூலியம்